ஸோ தந்தையர் தினத்து அன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகான மெசேஜ் உள்ள ஒரு குறும்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த திரைப்படத்தினுடைய நாயகன்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை எழுதினவர், அது மட்டும் இல்லாமல் வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகருமான KSP விஸ்வநாதன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இப்போ வந்திருக்க விருந்தினர்களுக்கு எல்லாருமே இப்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிற நேரம் அது. அதுக்காக சிறப்பு விருந்தினர்களான நடிகர், இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரான R. சுந்தரராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நம்ம படத்தினுடைய இயக்குனரான KSP விஸ்வநாதன் சார் அவர்கள் பொன்னாடை சார்த்தி மரியாதை செலுத்துவார். அடுத்து இயக்குனரும் நடிகருமான R. அரவிந்த்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குன்னக்குடி வைத்தியநாதன் சாரனுடைய சீடரான நடிகர் கோவிந்தோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம், எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த படத்தை காண வந்த நண்பர்களுக்கும், கெஸ்ட்டு என்னோட நண்பர்கள் சார் சுந்தரராஜன் சார், இவர் நம்ம ஜாக்கோர் சார், அடுத்து நம்ம அந்த அரவிந்த் சார், நம்ம 20 வருஷம் நண்பர்கள். அவங்க இந்த படத்தை நான் கதையோசனை எழுதும்போது நம்ம எப்படி இந்த படத்தை ஒரு தந்தை மகன் இவங்களுக்குள்ள இது நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யோசித்த பிற்பாடு எனக்கு இப்படி இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் வந்துச்சு. வரையும் அது அந்த படம் தயார் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட் முடித்து திருப்பி நான் ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி போகிறேன். திருப்பி படத்தில் இது பண்ணுறேன். இது வந்தவங்க எல்லாத்துக்கும், பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். சுந்தரராஜன் சார் தற்பொழுது PRO மணிகண்டன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த இருக்கிறார். யாருனாலையுமே மறக்க முடியாது, அது இன்னைக்கும் கொண்டாடப்படுற ஒரு திரைப்படமாக தான் இருக்கு. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமான R. அரவிந்த்ராஜ் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். வன்முறை அப்பா தந்தையர் தினத்தில் ஒரு நல்ல அருமையான படம். விஸ்வநாதன் சார், அதாவது அவர் சினிமாவை மிகவும் நேசிக்கின்றவர். அதுதான் இந்த படத்தை அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம். ஏன்னா நான் பண்ணியே தீருவேன்னு அவருடைய சொந்த முயற்சியில் ஒன்றையும், அதாவது டிஐனா என்ன, சிஜினா என்னன்ற அளவுக்கு ஒன்றையும் கற்றுக்கிட்டு ஒன்றுக்காகவும் மெனக்கட்டு அவர் அலைஞ்சி திரிஞ்சது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். யாரால் இது நடக்கும்னு ஒருத்தரையும் தேடி போய் நல்ல ஒரு கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி இந்த படத்தை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்காரு. இன்னும் அதாவது சார் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன படம். அவருக்கு இன்னும் நேரம் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். தொழில்நுட்பம் என்பதை இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் அமைத்திருந்தால் இது இன்னும் உண்மையிலே அந்த உலக அளவுன்னு பேசினாங்கள அந்த அளவுக்கு ஒரு படமாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா அது சொல்ல வந்த கருத்தை அருமையான கருத்தை எடுத்துக்கிட்டு கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. வளர்ப்பினால் தான் ஒருவன் அப்படிங்கிறது இது படங்கள்லேயும் வந்த ஒரு மெசேஜ் தான். அதை ரொம்ப நல்லா அவர் முயற்சி பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு பெரிய சின்ன ஓட்டத்தில் 100 மீட்டர் ஓடி முடிச்சுட்டு அடுத்து மராத்தான் ஓடுறதுக்கு தயாராகிருக்காரு. அதற்கு முன்னால் இன்னும் தெளிவாக நிறையா அவர்
அவர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவரை கூடவே இருந்து பார்த்தவன் நான். நிறையா விஷயங்களை வந்து உள்ற பூந்து எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடியவர். இன்னும் கடுமையாக உழைத்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். செந்தூர் சேயன் செந்திலாண்டவனுடைய தகப்பன் சுவாமி அவர்களை வணங்கியும் என்னை ஈண்டெடுத்த தந்தையாரை வணங்கியும் இந்த கலைத்துறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வில் ஈண்டெடுத்தது அம்மானா 10 மாதம் தான் சுமந்தாங்க, ஆயுள் முழுக்க சுமந்தது தந்தை. இவ்வளோ அற்புதமான இந்த கலை மாலை இரவு விஸ்வநாதன் சார் அவர்கள் எங்கள் ஊர்க்காரு, என் தகப்பனாருடைய நண்பர். அவருடைய கலை தாகம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எங்களுக்கு இந்த கலைத்துறையில் எனக்கு தகப்பனாக இருந்தவர் நடிகர் திலகம் ஐயா அவர்கள். அவங்களோட ஐயாவோட நிரம்ப நாள் நான் கூட பயணித்தேன் இறுதி காலம் வரைக்கும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட காலத்தில் ஒவ்வொருத்தரும் சுந்தரராஜன் ஐயா, எங்களுடைய காலத்தில் அவருடைய படங்கள் ரொம்ப நாங்களாம் மிகப்பெரிய ரசிகர்கள். அதே மாதிரி இன்னைக்கு கலைத்துறையில் வளரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக அப்பாவாக இருப்பவர் வந்து நம்ம அரவிந்தராஜ் சார். எடுத்து முடிச்ச உடனே திண்டுக்கல்ல ராஜேந்திரால திரையிடுறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. என்னால் போக முடியல. ஆனால் சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இந்த இடத்துல அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கலை தாகம் இடையில ஆக்சிடென்ட் ஆச்சு, முடியல, பல விஷயங்கள் ஆனாலும் கூட ஏதோ ஒன்று சக்ஸஸ் பண்ணியே தீரணுங்கிற ஒரு கலை தாகம் நிறைய இருக்கிறது. இந்த இதில் வந்து இந்த படத்தில் அவர் நம்மளுக்கு முன்னாடி பேசின திரைத்துறையினர் பெரியவங்கள்லாம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டச் இருந்தால் எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் அவருடைய ஆர்வம் வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்துக்கு நீங்கள் எல்லாம் வித்துடணும். நீங்கள் அவருக்கு இன்னும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு டச்சு, அந்த டைரக்டர் டச்சுங்கிறத வந்து வெளிக்காட்டுவதற்குண்டான முயற்சிகள் இது இல்லையே தவிர, அற்புதமான ஒரு சின்ன கருவை வச்சு இது வந்து 2.5 மணி நேரம் இல்லை, செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எடுக்கிறவங்க கூட திரைக்கதை அமைச்சா எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இதை மென்மேலும் மெருகேற்றி கொண்டு போகிறதற்கு நம்ம இதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பு, இதை எப்படி கொண்டு போகலாம், அவருடைய கருவை பயன்படுத்தி திரைக்கதையை கொண்டு போய் கேஎஸ்வி விஸ்வநாதனுடைய அந்த நல்லாண்டவர் ஃபிலிம்ஸ் மீடியாவில் அடுத்து வரக்கூடியது வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி இதுலேயே அந்த அந்த திரைமறைவில் அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த வில்லனா சித்தரிக்கப்பட்ட அந்த நபர், தவறான தகப்பன வளர்க்கப்பட்ட நபர், இவங்க பேசுகிறத கேட்டு திருந்துற மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான். இதை வேற லெவலில் கொண்டு போய் அவர் இன்னும் மிகப்படுத்தி காமிச்சு பண்ணியிருந்தால் இந்த படத்தை எவ்வளோ நாள் கொண்டு போகலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில், இப்போ இருக்க உலகத்தில் இது மாதிரி கரு, ஏன்னா இப்போ வன்முறை, இப்போ வெளியவே டெய்லி பேப்பரை திறந்தாலோ மீடியாவை திறந்தாலோ நிறைய வன்முறை, உலகம் முழுக்க இன்னைக்கு உலகப் போர்கள் நடந்துட்டு இருக்கு, வன்முறை இருக்கு, ஸ்கேம் நடக்குது, பாலியல் துன்பங்கள் நடக்குது. அதனால படத்துலையும் அதை பார்க்க மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டாக வந்த படங்கள்ல வந்து மிகப்பெரிய படங்கள் நிறைய வந்துச்சு. ஆனால் மக்கள் விரும்பி பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்த படங்கள் வந்து 2 தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒன்று, இன்னொன்று வந்து மாமன். அப்போது நம்ம மக்கள் வந்து அமைதியையும் ஜனரஞ்சகமான படத்தையும் விரும்புகிறாங்க. அவங்க சுந்தரராஜன் ஐயா கொடுத்த படங்கள்லாம் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் வச்சு ராஜாதி ராஜா, இன்னும் எத்தனையோ படங்கள். ஊமை வெளிகளில் வந்து நான் நான் ரொம்ப பெருமைப்பட்டது, சினிமா துறையில் படிப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டிஎஃப்டி அதில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் டிஎஃப்டி முதல்ல டிஎஃப்டி அந்த திரைத்துறையை சார்ந்த டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்ச நண்பர்கள்லாம் சேர்ந்து எடுத்த படம். அது மாதிரி வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய இத்தனை பேரும் சேர்ந்து நம்மளுடைய விஸ்வநாதன் சாரனுடைய வருங்கால ப்ராஜெக்டுகளுக்கு அதை மேலும் பெரிய திரைப்படமாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்களும் இருப்போம். எங்கள் ஊருக்காரு, என்னுடைய மகனும் டைரக்டர், அவர் இப்போ அடுத்த ஃபிலிம் ஒன்று பெரிய படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதையும் பயன்படுத்திக்குவோம். விரைவில் உங்களுடைய படம் பெரிய வெற்றி படமாக உங்களுடைய கரு வளர எங்களுக்கு எல்லாம் வல்ல செந்திலாண்டவனையும் திருமலைக்கேணி முருகக்கடவுளையும் வேண்டி எல்லாம் வல்ல அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுத்து மென்மேலும் அவருடைய பணி சிறக்க கலைத்தாகத்தை தீர்த்து வைக்கும் அளவிற்கு அவருடைய கலைத்தாகத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. ஸோ 33 ஆண்டுகள் கல்வித்துறையில் தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர், கவிதை கட்டுரை எழுதி 150 விருதுகளுக்கும் மேலே வாங்கினவர், நல்லாசிரியர் விருது பெற்ற டாக்டர் மு.க. பரமசிவம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள், கலைஞர்கள், திரைக்கதையை பார்வையிடுவதற்காக வந்துள்ள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வன்முறை அப்பா என்ற படத்தினுடைய தலைப்பு இன்று உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கலாச்சாரமானது வன்முறையாகவே உள்ளது. அந்த வன்முறை எதனால் ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை மையமாக வைத்து இந்த கலைஞர்கள் சொல்லியபடி சைலன்ஸ் அப்பா வன்முறையாக வாழக்கூடாது என்பதில் தன்னுடைய பிள்ளையை திருத்துகின்றார். அந்த வன்முறையை செல்லாதே என்பதற்கு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் அந்த கருத்தை அமைத்துள்ளார். உலக கலாச்சாரமானது எங்கு பார்த்தாலும் சுகாதாரமற்ற செயல்பாடுகள் எல்லா இடத்திலையும் நிகழ்கின்றது. படத்தின் ஆரம்பத்திலேயே அந்த அநாகரிகமான கலாச்சாரத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஒருவன் எந்த இடத்தில் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதை மறந்து ஒரு குடும்ப கலாச்சாரம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அநாகரிகமான முறையை நடத்துகின்றார். இது இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இவ்வாறு தான் நடக்கின்றது என்ற கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அவ்வாறு பதிவு செய்வதற்கு மூல காரணமாக ஆரம்பிக்கக்கூடியவர் அஹிம்சையை போதிக்கின்ற அப்பா. இவர் சைலன்ஸை விரும்புகின்ற அப்பா. வன்முறைக்கு போகாதே என்ற வகையில் பாதை மாற்றி அமைக்கின்றார். ஒருவர் போதையில் பாதை மாறுகின்ற அப்பாவாக இருக்கின்றார். ஒரு வகையில் இவர் பாதை மாறினாலும் போதையற்ற அப்பாவாக இருக்கின்றார். ஆக போதை பாதையை மாற்றும், ஆனால் பாதை அறிவை புகட்டும் என்ற வகையில் இந்த தந்தையாக விளங்குகின்றார். இந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு புகற்றுகின்ற ஒழுக்கம், அறிவு என்ற வகையிலே கத்தி என்பதை எடுக்காதே, அது உன் வாழ்க்கைக்கு எதை கொடுக்கும்? வன்முறையை விதிக்கும். அந்த கத்தியை விட்டுவிட்டு உன்னுடைய கடமைக்காக உன்னுடைய கல்வி கலாச்சாரம் இந்த வகையில் நீ அறிவை செலுத்து, அதில் திறமையை காற்று. அப்போதுதான் ஒருவர் தந்தையினுடைய பெருமைக்கு பெருமையாக மகுடம் சூட்டும் என்றதை சொல்லாமல் சொல்லுகின்றார். இந்த கருத்தினை வன்முறையை வளர்ந்த பையன் தன்னுடைய காதால் கேட்டுக்கொண்டிருந்து தன்னுடைய தந்தை எப்படி வளர்த்திருக்கின்றார் என்றது அவன் மனநிலையில் சிந்திக்கின்றான். இந்த தந்தை அறிவுரை புகற்றுகின்றார், அந்த தந்தை வன்முறையை தூண்டுகின்றார். ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பாதை மாறி தவறாக சென்ற அந்த இளைஞன் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறான். அந்த தன்னுடைய பாதையை மாற்றும்போது அவன் சிந்திக்கின்றான். சிந்திக்கும்போது நாம் இதற்கெல்லாம் காரணம் யாரு? தன்னுடைய தந்தை. ஆக ஒவ்வொருவருக்கும் வளர்ப்பு முறையில் ஒரு தந்தை நல்ல தந்தையாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வன்முறை இருக்காது, ஒழுக்கம் இருக்கும், பண்பாடு இருக்கும், கல்வி இருக்கும், கலாச்சாரம் இருக்கும். அவனுடைய பேரும் புகழும் மேலோங்கி வளரும் என்ற வகையிலேயே அவனுடைய சிந்தனையை மன ஓட்டத்தில் அவர் காட்சியாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவ்வாறு காட்சியில் அமைத்த படம் இந்த வன்முறை அப்பா என்ற தலைப்பில் நண்பர் கதை, கட்டுரை, இயக்குனர் அத்தனைக்குமே பேர் பெற்ற KSP விஸ்வநாதன் அவர்கள் பேரும் புகழும் விளங்கும்படி விளங்குவதற்கெல்லாம் காரணம்
இறைவன் மீது அவர் விட்டிருக்கின்ற நம்பிக்கை. இன்று இறை நம்பிக்கை இல்லாத காலமாக இருக்கின்றது. ஆக இறை நம்பிக்கை இல்லாத காலத்தில் இறைவன் இருந்தால் என்றுமே அருளாட்சி கிடைக்கும் என்ற வகையிலே அவர் நல்லாண்டவர் பிலிம்ஸ் மீடியா என்ற வகையிலே இந்த பாடத்தை வன்முறை அப்பா என்ற வகையில் அனைவருக்குமே திருந்தி வாழ்வதற்குரிய வழிகாட்டும் படமாக அமைத்துள்ளார். இது குறும்படமாக இருந்தாலும் கூட இது பெரிய படமாக விளங்கும். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் போற்றி வாழ்த்தி வழங்கி வெற்றி படமாக அமைப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேமராமேன் ரவி அவர்களுக்கு, கலைமகள் ரவி சார் அவர்களுக்கு படத்தினுடைய இயக்குனரான KSP விஸ்வநாதன் சார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார். பாலு சார் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுகிறார். இதுவரைக்கும் நான் எந்த மேடையும் ஏறி பேசினதில்லை. இது முதல் முறையாக நான் பேசுகிறேன். அதனால் அந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தந்தையர் தின நாளில் இப்படி ஒரு நல்ல தலைப்பான ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இதே மாதிரி அடுத்து இதற்கு மேலும் நல்ல ஒரு கருத்துள்ள படத்தை அவர் நல்ல முறையில் எடுத்து செய்வார்னு நான் பாராட்டுறதோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் விஸ்வநாதன் சார் எனக்கு ரொம்ப காலமாக 30 வருஷமாக ஃப்ரெண்டு. திண்டுக்கல்லில் நானும் அவரும் பக்கத்து ஊர். அவர் ஆசையை நல்லபடியாக இந்த படம் எடுத்திருக்காரு. நல்லபடியாக இருக்கான். ஏற்கனவே பேசியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு பேச வரல. மென்மேலே இவர் நல்ல பட உலகத்தில் எல்லா வேற்று மாதிரியும் நல்லா பேர் எடுத்து நல்லா பெரிய புகழ் பெறணும். அந்த அளவுக்கு எங்கள் கருப்பணசாமியையும் நான் வணங்கும் தெய்வத்தையும் வேண்டி விரும்பி அவரை வாழ்த்துக்கிறேன். வயசு இல்லைனாலும் வாழ்த்துறேன். அவருக்கு ஒரு பொன்னாடை போத்துறேன் என் சார்பாக. ஆசைப்பட்டாங்க. அதுக்கிணங்க இன்னைக்கு ஒரு அறிவிப்பும் இருக்கு. வர ஜனவரி 26, 2026 ஆண்டு, அதாவது குடியரசு தினத்தன்னைக்கு, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தயாரிப்பு, இயக்கம், நடிக்கவும் செய்யறாங்க. KSP விஸ்வநாதன் சாரனுடைய இயக்கத்துல சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ற படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க இருக்கு. அதுக்காக நம்மளுடைய எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம இந்த குறும்படத்தை வாழ்த்துறதுக்கும் ஆதரிக்கவும் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்தும் நன்றியும் கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.